Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 1500 ரூபாய் வருமானம் தினமும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் முதலீடு இருந்தாலே நம்மளால இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ 1000 ரூபாய் முதலீடு போட்டோம் அப்படின்னா 2500 ரூபாய் வரைக்கும் நம்மளால ஓவராலா இன்கம் அப்படின்றத earn பண்ண முடியும். ஸோ அந்த 2500 ரூபாயில உங்களுக்கு 1000 rupees போயிடுச்சுன்னா 1500 rupees வந்து தாராளமா இன்கம் earn பண்ணலாம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 hours வரைக்கும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க அதுவும் ஈவினிங் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இது ஒரு ஸ்ட்ரீட் பேஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு பெரிய அளவுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணாம், உங்களுக்கு ஈவன் ஷாப் கூட வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை எப்படி வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு, அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட். அதில் வந்து இந்த சிக்கன் பக்கோடா அப்படின்றத ஒரு 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 அங்கமாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே நமக்கு ரொம்ப சூப்பராக, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் நமக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். எப்போ நஷ்டம் ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட்டோட குவாலிட்டி, தரம் கரெக்டாக இல்லை, அதோட டேஸ்ட் கரெக்டாக இல்லை, நம்ம ஸ்பாட் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லொக்கேஷன் அது கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த ஃபுட்டோடைய பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு லாஸு, அது வியாபாரமே ஆகாது அப்படின்றத போக முடியும். பட் இந்த மாதிரி ஸ்பாட் லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராப்பராக சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸுமே இப்போ சூப்பராக சேல்ஸ் ஆகுதுங்க. 1 கிலோ ஹோல்சேல்ஸ் சிக்கன் உங்களுக்கு பேப்பர் ப்ளஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேப்பர் ப்ளஸ் ரேட் அப்படின்னா பேப்பர் ப்ளஸ் 2, பேப்பர் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு 5 kg ஒரு நாளைக்கு வாங்குறீங்க அப்படின்னா பேப்பர் ப்ளஸ் 10ல கொடுப்பாங்க. டெய்லியும் வந்து பேப்பரில் ரேட்ஸ் வரும். சிக்கன் எவ்வளோ அளவுக்கு பண்ணைக்கோழியோட விலை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பண்ணைக்கோழி விலை 1 கிலோ உங்களுக்கு வந்துட்டு 60 ரூபா அப்படின்னா அவங்க தோல் எல்லாமே ரக்க எல்லாமே சேர்த்து தான் அதில் வந்து ரேட் போடுவாங்க. அதில் வந்து ப்ளஸ் 10 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சிக்கன் டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம பெட்டிகள், ஒரு பெட்டியில் உங்களுக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15 கிலோ 20 கிலோ இருக்கும். அந்த மாதிரி பெட்டிகளில் பாதி பெட்டி நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா பேப்பர் ப்ளஸ் ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இனிஷியலில் பண்ணும்போது நீங்கள் கடைகளில் போய் வந்து நீங்கள் சின்ன சின்ன அளவுக்கே வந்து ஒரு 5 kg அப்படின்ற ரேட் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கன், ஆயில், மசாலா, கேஸ், அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு நமக்கு இலை இருக்குது பார்த்தீங்களா, இலை, வாழை இலை, அதை வச்சே பேக்கிங் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆன்லைன் ஃபுட்ஸில் எல்லா இடத்துலையுமே உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுங்க. இதுக்கு மசாலாஸ் மெயினாக நம்ம இந்த மாதிரியான ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மசாலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஷாப்புன்னு ஒரு எதுவுமே தேவை கிடையாது. இது வந்து ஒரு கயோஸ்க் மாடல். உங்களுக்கு வந்து ஃப்ரைடு அப்படியே சிக்கன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி உங்களுக்கு அப்படியே அந்த கயோஸ்க் மேலேயே வந்து உங்களுக்கு டேக் அவே மாதிரி இருக்கும். இல்லை 2 மோடா சேர்ஸ் போட்டு நீங்கள் அங்கேயே வந்து இதை சாப்பிட்டுட்டு போகலாம். நீங்கள் ஒரு வாட்டர் வந்து டபுள் டாப்பில் உங்களுக்கு கவுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப். உங்களுக்கு ஷாப் எதுவும் தேவையில்லை. சூப்பர் மார்க்கெட்ஸு இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு ஷாப்புக்கு வெளியே வந்து நீங்கள் ஒரு ரெண்டல் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி கையோஸ்க்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயின் ஏரியாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே லொக்கேஷன் ஸ்பாட்ஸ், மார்க்கெட் ஏரியா, ஸ்கூல்ஸ் ஏரியாஸ், காலேஜ் ஏரியாஸ், அந்த மாதிரி இடத்துங்களில் இல்லை ஐடி பார்க்ஸு, இந்த மாதிரி இடத்துங்களில் வெளியே கூட நீங்கள் வந்து இந்த கையோஸ்க்கு வச்சுக்கலாம். ஷாப் கிடைக்கிது உங்களுக்கு கம்மியான ரெண்டில் அப்படின்னாலும் நீங்கள் ஷாப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை பொறுத்தளவுக்கு 2 டைப்ஸ் இதில் இருக்குங்க மசாலாஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா. இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு தொழிலை அப்படின்னும் போது உங்களுக்கு மசாலாஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றது தெரியாது. இன்ஸ்டண்ட்டாகவே சிக்கன் பக்கோடாக்குன்னு சொல்லிட்டு மசாலாஸ் இருக்குது. அந்த மசாலாவில் நமக்கு எல்லா விதமான ஃப்ளேவர்ஸும், அதுக்கப்புறம் அந்த மொறுமொறுன்னு ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு, வாசம், இந்த மாதிரி எல்லாமே கலந்தே இருக்கும். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 120 rupeesலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. 500 rupees 600 rupees வரைக்கும் கூட மசாலா இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் மசாலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போக போக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஓன் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வந்து குழம்பு மிளகாத்தூள் சொல்ல ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன், உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கடலை மாவு, முட்டை, சால்ட்டு, கொஞ்சமாக அஜினமோட்டோ டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் போட்டு மதியமே, அதாவது ஒரு 6 மணிக்கு இப்போ சிக்கன் பக்கோடா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூனே ஒரு 2 o'clock மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஒரு 5 கிலோ மசாலாஸ் அப்படின்னா அதை கரெக்டாக ஒரு 6 o'clock ரெடியாக வச்சுட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வர அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த
பிஸ்னஸ் இயங்குறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு எதுவுமே போட வேணாம். சிக்கன் பக்கோடா, அதுக்கு சைட் டிஷ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆனியனும் ஒரு லெமன் ஸ்லைஸ் பண்ணதும் கொடுப்பாங்க. இதுதான் யூஸ்வலாக கொடுக்கறது. வித் பேக்கிங் வந்து வாழை இலையில வச்சு இல்லை தையலையிலையும் நீங்கள் வச்சு பேக்கிங் அப்படின்றத பண்ணிக்கலாம். இதோட ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு 100 கிராம் பக்கோடா பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் வரைக்கும் கூட விற்கிறாங்க. 1 கேஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500லேருந்து 800 ருபீஸ் வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கேஜி அப்படின்னும் போது உங்களுக்கு போன்லெஸ் இந்த மாதிரி பிரித்து உங்களுக்கு வந்து சிக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. 100 கிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸில் ஸ்கின் அவுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்னோட ஃப்ரை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ அளவுக்கான வேரியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட்டு தான் உங்களுக்கு. ஸோ 1 கேஜி உங்களுக்கு 500 ருபீஸ் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு 5 கேஜி வந்து 2500 ருபீஸ். ஆனால் இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் ரேஞ்சு தான் உங்களுக்கு செலவாகும். நிறைய பேர் சிக்கன் பக்கோடா கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சிக்கன் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களே கடையை போடுவாங்க. அப்படி போடும்போது அவங்களுக்கு இன்னுமே ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே ஆகும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பேப்பர் ப்ளஸில் அவங்க +2 +3 இந்த மாதிரி தான் ரேட்டுக்கே சிக்கன் வாங்குவாங்க பாக்ஸஸில். அப்போது அதுலேருந்து வந்து அவங்க சிக்கன்ஸ் எடுத்து போடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் காஸ்ட், கேபிட்டல் காஸ்ட் அப்படின்றது கம்மியாகும், வருவாய் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் ஆல்ரெடி சிக்கன் ஷாப் வச்சுருக்கிறவங்க போட்டாங்க அப்படின்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஆல்ரெடி தெரியும் அங்கே ஒரு கடை இருக்குது சிக்கன் கடைன்னு. அப்போ அந்த பக்கோடா போடும்போது ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். பட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம தனியாக சிக்கன் பக்கோடா மட்டும் போடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம பண்ணணும். இன்னொன்று, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத இந்த ஒரு ஷாப் ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு FSSAI தேவை கண்டிப்பாக. ஸோ FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ FSSAI எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதன்படி நீங்கள் FSSAI எடுத்துக்கோங்க. ஸோ FSSAI ப்ராப்பராக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு FSSAI எடுக்கிறீங்கன்னா FSSAI முக்கியமாக நீங்கள் எடுக்கணுன்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, ஆன்லைன் ஃபுட் போர்ட்டல்ஸில் நீங்கள் ஒரு டைப் வைக்கிறீங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான டைப் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக FSSAI அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஸோ FSSAI இருந்தால் தான் உங்களால் அந்த ஃபுட் போர்ட்டல்ஸில் சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியாக கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் நேம்லேயே வந்து இவங்ககிட்ட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு GST, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட FSSAI மெனு கேட்பாங்க. மெனு கார்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் போடுறீங்க. இப்போ சிக்கன் பக்கோடாலேயே வந்து வித் ஸ்கின் இல்லாமல் போனோட போடுறோம், போன்லெஸ் இல்லாமல் போன்லெஸ் போடுறோம், விங்ஸ் மட்டும் தனியாக போடுறோம், லெக் பீஸ் தனியாக போடுறோம், லாலிபாப் போடுறோம் அப்படின்ற மாதிரி வெரைட்டிஸ். இதை ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, சிக்கன் பக்கோடாவில் என்ன ஒரு வேரியன்ஸ், சிக்கன் ஒரு ரேஞ்ச் தானே இருக்கும், ஒரு வேரியன்ட் தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் விங்ஸ் தனியாக, லாலிபாப் தனியாக, லெக் பீஸ் தனியாக, அதே போல் ஈரல் கிசட்ஸ் அது தனியாக வந்து நிறைய வந்து ஸ்பெசிஃபிக்காகவே வந்து சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்க சிக்கன் வெரைட்டிஸ்லேயே. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு எப்போயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் மட்டும்தான் வந்து ஷோகேஸ் ஆகும். நிறைய பேர் க்ளவுட் கிச்சன்ஸில் கூட வந்து ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் க்ளவுட் கிச்சன்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். க்ளவுட் கிச்சன்ஸ் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு ஹோட்டல்ஸு போர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. க்ளவுட் கிச்சன்றது நம்ம வீட்டுங்களிலே ஒரு தனியான ஸ்பாட்டில் சமைச்சு அதை எப்படி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றியான வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.